ஃப்ரெண்ட்ஸ், என்ன அந்த பிங்கியை காணோம்? இதே மாதிரி தான் அவன் நேற்றும் பண்ணான். நேற்று அவளை 4 o'clock வர சொன்னா, அவள் 4:30க்கு தான் வந்தா. இன்னைக்கும் அவ்வளோ லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று அவள் ரொம்ப லேட் பண்ணிட்டா. அவள் லேட் பண்ணனாலே ஒழுங்காக போய் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் பார்த்து எடுக்கவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நேற்று போட்ட டெக்கரேஷன் திங்ஸ் பையிங் வீடியோவை பார்க்கலனா மறக்காம அதை பார்த்துருங்க. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. பிங்கியோட அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இரு, நான் போய் பிங்கியோட அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். After few minutes. Hey guys, பிங்கிக்கு வந்து ஹை ஃபீவர் ஆயிடுச்சாம். 103 degrees இருக்கானால அவ வரமாட்டாளாம். நம்மளே தான் நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணணும். அவ வரமாட்டாளா? சரி, ஓகே, நம்மளே டெக்கரேட் பண்ணலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்டயும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கு. நீங்களாம் போய் நேற்று வாங்கிட்டு வந்தீங்களே, அதையும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட இருக்கிறதுலாம் டியாஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிராக்கர்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீ சொல்றது கிரேட் ஐடியா மாதிரி தான் இருக்கு. நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம். சரி, ஓகே, முதல்ல நம்ம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம டெக்கரேட் பண்ணிட்டு இன்னும் ஒரு 3 days இருக்கு கிறிஸ்மஸ் வர. நம்ம கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் கேக் பேக் பண்ணி கொடுப்போம்ல, அதனால கேக்லாம் பேக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம அது மட்டும் கிடையாது, சாண்டா கிளாஸ் பொம்மைலாம் வச்சு ஜாலியாக விளையாடுவோம்ல. ஆமாம், சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல எடுத்து வைப்போம். ஜெசிகா, அங்கே நான் ஒரு டேபிள் வச்சிருப்பேன், அந்த டேபிள் மட்டும் கொண்டு வரியா? சரி டிடி டாடா, நான் போய் கொண்டு வரேன். இந்த டேபிள் தானே சொன்னேன், ரொம்ப வெயிட்டா இருக்கு, எல்லாரும் தள்ளிடுங்க, உங்களோட காலில் பட்டா ரொம்ப வலிக்கும். சரி, ஓகே, இப்பதான் டேபிள் போட்டாச்சுல்ல, நம்ம முதல்ல டேபிள் மேல ஒரு கேக் பேக் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கேக் பேக் பண்ணி வச்சு டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் சூப்பரா இருப்போம். அப்போ வந்து நம்ம எடுத்த போட்டோவை ஆல்பம்ல ஒட்டிடலாம். ஓ, ஆல்பம்ல ஒட்டதான் என்னையெல்லாம் கூப்பிட்டீங்களா? எனக்கு ஆல்ரெடி டைமே இல்லை. இன்னும் ஒரு 1 hourக்கு அப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டுருவாங்க. நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ் வாங்க போகிறோம், அதனால சீக்கிரம் பண்ணுங்க. ஓ, நீ போறியா? சரி, ஓகே, சீக்கிரம் பண்ணிடலாம். முதல்ல அந்த எல்இடி லைட்லாம் எடுத்து மேலே போட்டுடலாம். ஓகே, அந்த எல்இடி லைட்டை மேலே போட்டாச்சு. ஓ, இந்த மாதிரியா இருக்கும் அந்த லைட்டு? அப்படியே ஸ்டாரா இருக்கு. நம்ம தனியாக ஸ்டாரே வாங்க தேவையில்ல போல. சூப்பராக இருக்கு பார்க்க. இதோட லைட்டிங் செட்டப்பை நம்மளால மாட்ட முடியும். இருங்க, ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வேற மாதிரி வரும். அப்படியா? சரி, கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பட்டனை கிளிக் பண்ணிட்டேனா, இதுக்கு முன்னாடி பிளிங்க் ஆகி லைட் தெரிஞ்சுதா? இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட் லைட் தெரியுது பாருங்க. இப்போ செகண்ட் பட்டனை கிளிக் பண்றேன். இதுக்கு முன்னாடி லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருந்ததா, இப்போ ரைட் டு லெஃப்ட் பிளிங்க் ஆகி வருது பாருங்க. ஆமாப்பா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு எல்இடி லைட் போடும். நம்ம மொத்த தெருவையும் டெக்கரேட் பண்ண போறோம்ல, அதனால மீதி இருக்க 20யும் நம்ம தெருவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் நீங்க சாண்டா கிளாஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தீங்களே, அதை இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்றும் நம்ம போட்டுடலாம். இந்த சாண்டா கிளாஸ் தானே சொல்ற? நீ சொல்ற மாதிரி லெஃப்ட் சைடு ஒன்றும் ரைட் சைடு ஒன்றும் போட்டுடலாம். ஓகே, இப்போ அந்த சைடு ஒன்று வச்சாச்சு. இந்த சைடும் அதே மாதிரி சாண்டா கிளாஸ் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்றத போட்டுடலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் அழகாயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பை பேக் பண்ணோம்ல, அந்த பையை இந்த டேபிள் மேல வச்சிடலாம். இந்த 3 layer பை ரொம்ப அழகா இருக்கு, சாப்பிடவும் டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி வித் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர். ஹே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம நான் லட்டு கூட செஞ்சிருக்கேன். அந்த கேக் பக்கத்துல இதுவும் வச்சிடலாம். இன்னும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் அந்த சைடு வச்சா ஃபுல் டெக்கரேஷனும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் அந்த சைடு வச்சிடலாம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல கூட ஸ்டார் மாதிரி இருக்கு, லைட் இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பெருசா இருக்கறனால இடமே இல்லையே. அந்த டேபிளுக்கு அந்த சைடா வச்சிடலாம். ஓகே, ஓரளவு நம்ம டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ரவுண்டா ஒரு கிரீன் கலர்ல ஒரு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நீ ஒன்று வாங்கணுமே, அது எங்க போச்சு? ஓ, அதுவா, நான் தான் வச்சிருக்கேன். இரு, நான் கொண்டு வரேன். நிக்கி, நீ கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போறதானே? எங்க போறேன்னு சொல்றியா? நானும் வந்துடுறேன். ஓ, அதுவா, நம்ம பக்கத்து தெருவுல ஒரு புது கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கதான் நான் போறேன். வேணா நீயும் வரியா? நான் உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். சரி, ஓகே, எங்க அம்மா கிட்ட கேட்டு நான் இன்னைக்கே வந்துடுறேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம போலாம். இதுதானே சொல்றீங்க? இதை அப்படியே நம்ம டாப்ல வச்சிடலாம். இரு, நான் அந்த படிக்கட்டு மேல ஏறி அப்படியே டாப்ல ஹேங் பண்ணிடுறேன். ஓகே, இங்க ஹேங் பண்ணியாச்சு. என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆளு காணோம். நிக்கி கூட ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்களா கிறிஸ்மஸ்க்கு? சரி, ஓகே, நம்மளும் போயிடுவோம், இல்லை நம்மளை விட்டு போயிடுவாங்க. என்ன பசங்களா, நீங்களா தனியாக வந்திருக்கீங்க? ட்ரெஸ் எடுக்கையா வந்திருக்கீங்க? ஆமா அங்கிள், நாங்களாம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. ஓ, அப்படியா?
இப்போ தான் 2 பேர் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சொல்லிட்டு ஏஞ்சல் ட்ரெஸ் வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி ஏஞ்சல் ட்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் காத்துட்டுமா? இல்ல வேண்டாம் அங்கிள், எனக்கு மட்டும்தான் ஏஞ்சல் ட்ரெஸ். இவங்க 3 பேருக்கும் வேற வேற. ஓ அப்படியா? சரி ஓகே. முதல்ல நான் ஏஞ்சல் ட்ரெஸ் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லுங்கள். ஹீ நிக்கி, அந்த அங்கிளை பாத்தியா? இப்போ கிறிஸ்மஸ் வருதுல, அதனால கிறிஸ்மஸ்ல சாண்டா கிளாஸ் வருவார்ல, அவர் மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஓ ஆமால, நானே அதை கவனிக்கல. சரி, எனக்கு முதல்ல ஏஞ்சல் ட்ரெஸ் எடுத்து வர போறாங்க. அதை முதல்ல எனக்கு கரெக்டா இருக்கான்னு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் போட்டு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு வந்து சாண்டா கிளாஸ் தானே? ஆமா, எனக்கு வந்து சாண்டா கிளாஸ். அதுக்கப்புறம் ஜெசிகாக்கு என்னது? ஜெசிகா உனக்கு என்னது? எனக்கு வந்து எல்ஃப். நான் எல்ஃப் மாதிரி கெட்டப் போடணும். அப்பனா ரூபி உனக்கு என்னது? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல உனக்கு மேம் என்ன கொடுத்தாங்க? எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நான் மறந்துட்டேனே. எனக்கு வந்து மதர் கெட்டப் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? அப்பனா நீ டிராமால இருக்கியா? ஆமாமா, நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனும் பண்றோம், டிராமாவும் பண்றோம். உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். முதல்ல வந்து நமக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டாம அப்படியே ஒரு டிராமாவும் பண்ண போறோம். அதோட ஸ்கிரிப்ட் நான் நாளைக்கு கொடுக்குறேனே. சரி ஓகே, அதான் இன்னும் 3 days டைம் இருக்குல்ல. ஆமா ஆமா, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எல்ஃப் தானே, எல்ஃப் வந்து அவ்வளோ பேச போறதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் தான் பேசணும். நான் நல்லா படிச்சிட்டேன்ப்பா. அப்பனா சாண்டா கிளாஸ் தான் நிறைய பேசணுமா? ஆமா, சாண்டா கிளாஸ், ஏஞ்சல், மதர், நம்ம 3 பேரும் தான் நிறைய பேச வேண்டியது இருக்கும். எல்ஃபுக்கு ஜஸ்ட் 2 லைன்ஸ் தான். சரி, அவங்க எனக்கு ஏஞ்சல் ட்ரெஸ் எடுத்து வந்துட்டாங்க, நான் முதல்ல போட்டு பார்க்கறேன். இந்த மாதிரி தானேம்மா கேட்குறீங்க? இந்த மாதிரி தான் அங்கிள். ஆனா இந்த சைஸ் எனக்கு கரெக்டா இருக்காது. இதே டிசைன்ல வேற ஏதாவது சைஸ் இருந்தா காட்டுறீங்களா? இதே டிசைன் வராது, ஆனால் ஏஞ்சல் மாதிரியே இருக்கும். அது வேணா உங்களுக்கு காட்டுட்டுமா? சரி ஓகே அங்கிள், ஆனா இந்த சைஸ் வேண்டாம், இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் காட்டுங்க. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பாருங்க. இந்த சைஸ் எனக்கு கரெக்டா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸே பேக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு விங்ஸ் அதெல்லாம் வரும்ல, அந்த விங்ஸ் கூட கொஞ்சம் காட்டுங்க. சரி ஓகே, இதை பேக் பண்ணிடுறேன், அதோட விங்ஸையும் காட்டிடுறேன். அதோடைய விங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், ஒயிட் கலரில் தான் வரும். நீங்கள் ரெட் கலரில் எடுத்தீங்கன்னா ரெட் கலரில் வரும், நீங்கள் ஒயிட் கலர் எடுத்துருக்கிறதுனால ஒயிட் கலரில் வரும். அது மட்டும் கிடையாது, ஏஞ்சலுக்கு வந்து அப்படியே ஹேர் பேண்ட் மாதிரி வைப்பாங்களே கோல்டன் கலரில், அதனால கோல்டன் கலர்லேயும் வரும். நீங்கள் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுனால இந்த விங்ஸும் அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலர் ஹேர் பேண்டும் ஃப்ரீ தான். அப்படியே ஓகே தான். நெக்ஸ்ட்டு சாண்டா கிளாஸ் மாதிரி காட்ட சொல்லியிருந்தீங்க, அதனால சாண்டா கிளாஸ் ஹேட்டு, அதுக்கப்புறம் அந்த கோட் அதெல்லாமே காட்டுறேன். இந்த மாதிரி தானே கேட்குறீங்க? சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு கேர்ள்ஸுக்கு வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே ஸ்கர்ட்டோடு வந்துடும். இப்படி தான் கேட்குறோம். இதுவே எனக்கு ஓகே, இந்த சைஸ் எனக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் அந்த கோட்டுக்கு மட்டும் தான் வந்து ருப்பீஸு, அந்த ஹேட் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். ஜாலி ஜாலி. இந்த ட்ரெஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கு, எனக்கு போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்ஃப் மாதிரி கேட்டிருந்தீங்க. எல்ஃப்னால் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும். கேர்ள்ஸு பாய்ஸுன்னு செப்பரேட்டாக வராது. ஓகே ஓகே, எனக்கு பரவாயில்ல. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னல கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் செப்பரேட்டாக வராதுன்னு. ஒரே மாதிரி அந்த ஃபுல் ஸ்லீவ் வச்ச ஷர்ட்டும் அதுக்கப்புறம் ரெட் கலர் பேண்ட்டும் வரும். இதில் பார்த்திங்கன்னா வந்து கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஷூ, அதுக்கப்புறம் ஹேட் வரும். அதில் வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸும் ஹேட்டும் வந்து ஃப்ரீ. அந்த ஷூக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்து தான் நீங்கள் பே பண்ணணும். இது நல்லா இருக்கே பார்க்குறதுக்கு. வேற ஏதாவது கலரில் காட்டுறீங்களா? இந்த பேண்ட் ரெட் கலரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை, வேற ஏதாவது கலரில் காட்டுறீங்களா? சரி ஓகே, வேறு கலர்லேயும் காட்டுறோம். ஆனால் மேக்ஸிமம் கலர்ஸில் வந்து எல்ஃப்னால் வந்து பேண்ட் ரெட் கலரில் தான் இருக்கும். அப்படியா? சரி, நீங்கள் வேறு டிசைன் காட்டுங்க, அது பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன், எல்ஃபுக்கு வந்து இப்போ புது மாடலில் கேர்ள்ஸுக்கும் வந்திருக்கு. ஆனாலும் வந்து 2 பீஸ் தான் இருக்குது. இது ஒன்று, அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இதுவே பேக் பண்ணிருங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க காட்டுனீங்கல, அதுல அந்த gift box, hat, அதுக்கப்புறம் ஷூ, அந்த மூணுமே அதுல இருந்து பேக் பண்ணிட்டு Dress மட்டும் இதுல இருந்து பேக் பண்ணுங்க. சரி ஓகே, அந்த மாதிரியும் பண்ணலாம். என்ன எல்லாருக்கும் காட்டிட்டாங்க, ஆனா எனக்கு மட்டும் காட்டல? எனக்கு ஒரு நார்மல் ரெட் கலர்ல இருக்க ஸ்கர்ட் வேணும். நார்மல் ரெட் கலரில் இருக்க ஸ்கர்ட்டா? சரி ஓகே. அதில் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி தானே? ஆமா ஆமா, அந்த மாதிரி தான். அதுக்கும் எனக்கு ஹேட் வேணும், கிஃப்ட் பாக்ஸும் வேணும். ஓகே, நான் தேடி பார்க்குறேன். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கேட்குற மாதிரினா இந்த மாதிரி தான் இருக்குது, ரெட் கலரில் மெரி கிறிஸ்மஸ்க்கு போடுறது. ஆனால் வந்து அதில் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதின மாதிரிலாம் இல்லை. ஹேட்டும் அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸும் தனியாக தான் வாங்கணும்.
ஓ அப்படியா, சரி ஓகே. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுவே நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ஹேட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் காட்டிட்டேன்ல. இப்போ நான் மொத்த பில் போட்டு சொல்லிடுறேன். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 500, அந்த ஏஞ்சல் ட்ரெஸ் ஒரு 1000, 1500 மொத்தம். அதுக்கப்புறம் எல்ஃப் ட்ரெஸ் ஒரு 1000, 2500. அதுக்கப்புறம் வேறு என்ன ட்ரெஸ் எடுத்திருந்தீங்க? சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் ஒரு 500. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ஆகுது. ஓ 3000 ஆகுதா? நீங்கள் முதல்லயே சொன்னீங்கல்ல கிறிஸ்மஸ்க்கு டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்குன்னு. அந்த டிஸ்கவுண்ட்லேயும் நீங்கள் பார்த்துட்டு மிச்சம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அப்போ நான் வந்து ஒரு 3000லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு 2700 ஆகும். 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, சரி. உங்களுக்கு நாங்கள் 2700 கொடுத்துட்றோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலா ட்வீன்ஸ் சேனலுக்கு. பாய் பாய்.